ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎலோட எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேலண்டர் கான்செப்ட்ஸ், இது எல்லாம் தான் பார்க்க போறோம். பொதுவா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேலண்டர் அப்படின்றது எந்த எக்ஸாம்ல அதிகமா கேட்பான்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல தான் அதிகமா கேட்பாங்க. ஆனா போன வருஷம் சிஜிஎல்ல, அதாவது சிஜிஎல் 2023ல ஒரு சில ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா கேலண்டர் சம் கேட்டு இருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கேலண்டர் சம்ம ஃபுல்லா என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அதாவது இது ரயில்வேவோட சார்ந்து வராது, எஸ்எஸ்சியோட இதுதான் வரும். ஏன்னா ரயில்வேல வந்து இன்னும் அதிகமான கான்செப்ட் இருக்கும். எஸ்எஸ்சில பேட்டர்னா வந்து ஒரு 2 பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. சரியா, நம்ம அதை தான் வந்து பார்க்க போறோம். பேசிக்கா கேலண்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோஸ், அந்த நீங்க யூடியூப்ல நார்மலா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன கோடு, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி போட்டு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கோடை வந்து நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி வரும். சரியா, இதெல்லாம் எப்போ எந்த கேஸ்ல வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டை கொடுத்துட்டு அந்த டேட் வந்து என்ன டே, என்னது என்ன டே அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நல்லா யூஸ் ஆகும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, கடைசியா சிஹெச்எஸ்எல் 2024, எஸ் 2024ல வந்து எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதோட டே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க இருந்து இந்த பக்கம், அதாவது இப்போ ஒரு ஜனவரின்னு வச்சுக்கோமே, ஜனவரி 31 2021 அப்படின்றதுன்னா 2025 பிப்ரவரி மாசம் 31ஆம் தேதி என்ன தேதி, அதாவது என்ன டே அப்படின்னு கேட்கறாங்க. இது மண்டேவா இருந்தா இது என்ன டேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரியா, இதுவே நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், இதுக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், அதுக்கப்புறம் உங்களோட நார்மல்ல டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு போடுற மாதிரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் தலைவலியான ப்ராசஸ். சரியா, ஸோ இது எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா போடலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பேசிக்கான கான்செப்ட்ல இருந்து தான் போகும். சரியா, முதல்ல இப்போ ஜனவரி 1 ஓகேவா, அது மண்டேன்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், மண்டேன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஜனவரி 7 இது என்ன டேவா இருக்கும், என்னது ஜனவரி 7 என்ன டேவா இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும். எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம். சரியா, ஆட் பண்றதுக்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்குன்றதுக்கும் ஒரு வித்தியாசம்ன்றத நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 1க்கும் 7க்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்கு, 1க்கும் 7க்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்கு, நிறைய பேர் 6 நாள்னு சொல்லுவீங்க. 6 நாள் கிடையாது, 5 நாள் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 நடுவுல எத்தனை நாள் இருக்கு, 1 2 3 4 5, நடுவுல 5 நாள் தான் இருக்கு. ஆனா மைனஸ் பண்ணும்போது, அதாவது இந்த 1யும் 7யும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 6ன்னு கிடைக்குது. அப்ப அந்த 6ஓட மீனிங் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6. நீங்க எந்த நம்பரை வந்து எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்றீங்களோ அந்த நம்பரையும் நீங்க சேர்த்து கவுண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 6ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஒரு மைனஸ்ன்றது நடக்கும்போது என்ன பண்ணோம், நீங்க அந்த நம்பரையும் வந்து சேர்த்து கவுண்ட் பண்ணோம். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்லாம் வேணாம், இதே ஃபார் எக்ஸாம்பிள் தான். இப்போ மண்டே இருக்கு, நான் இது என்ன டேன்றதை கண்டுபிடிக்கணும். இது என்னன்னா ஒரு மந்த்துக்குள்ள டே, ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ள ஜனவரி மாசத்துக்குள்ளே தான் நடக்குது. எனக்கு 1ல இருந்து எத்தனை ஆட் பண்ணா, 1ல எத்தனை ஆட் பண்ணா எனக்கு 7 கிடைக்கும், 6 ஆட் பண்ணா 7 கிடைக்குமா, கரெக்டா? ஸோ அப்போ மண்டேல இருந்து எனக்கு 6 ஆட் ஆகுது. மண்டேல இருந்து 6 ஆட் ஆகுதுன்னா என்ன வரும், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. இது மண்டேவா, 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 என்னது, சண்டே. என்ன வருது, சண்டேன்றது எனக்கு கிடைக்கும். 6 ஆட் பண்றதும் ஒண்ணுதான், 1 மைனஸ் பண்றதும் ஒண்ணுதான். ஆல்ரெடி மண்டே இருக்கா, மண்டேல இருந்து ஒரு நாள் மைனஸ் பண்ணுங்க. மண்டேக்கு முன்னாடி நாள் என்ன, சண்டே. சரி, இப்போ ஜனவரி 1ன்றது மண்டேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜனவரி 18ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜனவரி 18 என்ன தேதியா இருக்கும், அதாவது என்ன டேவா இருக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஒன்னுல இருந்து நான் எதை ஆட் பண்ணா எனக்கு 18ன்ற வேல்யூ கிடைக்கும்? எதை ஆட் பண்ணா பிளஸ் 17 ஆட் பண்ணா எனக்கு 18ன்ற வேல்யூ கிடைக்குமா? கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், மண்டேல இருந்து நான் 17 நாளை ஆட் பண்றேன். ஆனா இந்த 17 நாளை ஆட் பண்றோம்ல, இதை ஆட் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா ஆட் டேஸை மட்டும் ஆட் பண்றேன். இது ஆட் டேஸ் மட்டும். இது என்ன ஆட் டேஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த ஒரு மாசத்தை 1 மந்த்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 31 நாள்னு பிரிக்கலாம், 30 நாள்னு பிரிக்கலாம். கரெக்டா? இந்த 31 நாளை எப்படி பிரிக்கலாம்? 28 பிளஸ் 3 நாள். இதை எப்படி பிரிக்கலாம்? 28 பிளஸ் 2 நாள். கரெக்டா? இந்த 28 7ஆல டிவைட் ஆகிறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஆட் டேல இல்ல. இந்த 3 வந்து ஆட் டே. ஓகேவா? இதை இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்த கேலண்டர் தான் எடுக்கணும். நம்ம கேலண்டர் வந்து சரி வேண்டாம், அது இன்னும் டைம் ஆகும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதோட அப்படியே இது பண்ணிடலாம். ஓகே, 17. இந்த 17க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், இந்த 17 டிவைடட் பை 7 பண்ணோம். டிவைடட் பை 7 பண்ணா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? ரிமைண்டர்ன்றது 3ன்னு கிடைக்குதா? ஸோ மண்டேவோட 3 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. தேர்ஸ்டே தான் என்னது உங்களுக்கு ஜான் 18. இது என்னது, ஒரு மந்த்துக்குள்ளேயே வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேஸை வந்து மாத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட், ஒரு மாசத்துக்கு நடுவில் இப்ப ஜனவரினா எப்படி இருக்கும், பிப்ரவரினா எப்படி இருக்கும்ன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ சேம் இயர் மந்த் சேஞ்ச். என்னது மந்த் சேஞ்ச்? இது என்னப்பா சேம் இயர் மந்த் சேஞ்ச் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே வருஷம் தான். இப்போ 2023 2023 தான் இருக்கும். அதுக்குள்ள நான் மாசத்தை மட்டும் மாத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஜனவரி 1ன்னு எடுத்துப்போம். ஜனவரி 1 2001. சரியா? இது மண்டே அப்படின்னா பிப்ரவரி 1 என்னவா இருக்கும்? பிப்ரவரி 1 2001 என்ன தேதியா இருக்கும்? இப்ப ஜனவரி 1ல இருந்து நான் எத்தனை ஆட் பண்ணா, அதாவது எத்தனை நாள் ஆட் பண்ணா எனக்கு பிப்ரவரி 1 கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. ஜனவரி 1ல மொத்தம் 31 நாள் இருக்கா? 31 நாள் இருக்கு. அந்த 31 நாளை நான் ஆட் பண்றேன். கரெக்டா? அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்? பிப்ரவரி 1ன்றது கிடைக்கும். இப்போ 31ன்னு போறதுக்கு பதிலா டிவைடட் பை 7. நீங்க வந்து கேட்கலாம், சார் நான் 30 ஆட் பண்ணாதானே எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், 1 வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பார்க்க போறோம்னா சேம் இயர் மந்த் சேஞ்ச். இப்போ ஒன்றும் இல்லை, ஜனவரி 1 2001 மண்டேன்னு வச்சு மண்டே. அப்போ பிப்ரவரி 1 2001 என்ன டேவா இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து நான் ஒரு 31 ஆட் பண்ணிட்டா வந்துருமா? பிகாஸ் ஜனவரியில மொத்தம் 31 நாள் இருக்கும். 31 ஆட் பண்ணிட்டா எனக்கு பிப்ரவரி 1ன்றது கிடைக்கும். சார் அது எப்படி சார், 30 தானே நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்க, ஒரு கன்ஃபியூஷனுக்கு உள்ளாவறீங்க. நீங்க நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுல ஜனவரி 1ல இருந்து நான் 6 ஆட் பண்ணாதான் எனக்கு 7 கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஜனவரி 1ல இருந்து நான் 6 ஆட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? ஜனவரி 1 2 3 4 5 6 நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்றேன். ஓகேவா? இதை ஆட் பண்ணாதான், அதாவது இதுல இருந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணாதான் எனக்கு 7ன்றது கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரிதான், அதாவது இதையும் நீங்க கூட்டிக்கணும். இந்த 1ன்றதும் இந்த 6க்குள்ள இருக்கு. அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து டிஃபரன்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது பார்த்தோம். சரியா? இப்ப இதுக்கு நடுவுல எத்தனை நம்பர் இருக்குன்னா 30 நம்பர் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜனவரி 1யும் வந்து சேர்த்துக்கணும். 31. ஓகேவா? இது 31 நம்ம ஆட் பண்றது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது நம்பர் அதிகமா இருந்ததுனாலே 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 7ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ன்றது கிடைக்கும். ஸோ ஜனவரி 1ல, அதாவது மண்டேல இருந்து நீங்க 3 பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 1ன்றது கிடைச்சிரும். பிப்ரவரி 1 என்ன வரும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே தான் உங்களுக்கு என்னது? பிப்ரவரி 1. சரி, மார்ச் 1
உங்களுக்கு பிப்ரவரி 1 தெரியாது. பிப்ரவரி 1 உங்களுக்கு தெரியாது. மார்ச் 1 2001. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜனவரி, ஓகேவா? ஜனவரியில வந்து ஒரு 31. பிப்ரவரியில எவ்வளவு இருக்கு? பிப்ரவரியில ஒரு 28 4 இருக்கு. கரெக்டா? இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்றேன். ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணினாலும் நம்ம என்ன பண்றோம்? 7 தான் டிவைட் பண்ண போறோம். ஸோ இதை 7 டிவைட் பண்ணா என்ன வரும்? 0ன்னு வந்துடும் ரிமைண்டரு. இதை 7 டிவைட் பண்ணா 3ன்றது கிடைக்கும். கரெக்டா? ஸோ +3. மண்டேல இருந்து +3 பண்ணா என்ன வரும்? Thursday. Tuesday, Wednesday, Thursday. ஸோ மார்ச் 1 2001 எனக்கு என்னதுன்னா Thursday தான். கிளியரா? இப்போ மந்த்ல இருந்து ஒண்ணா வந்து எப்படி போறோம் மாத்தணும் அப்படின்றத கத்துக்கணும். இதுவே வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம். இன்னும் கூட ஆல்டர் பண்ணலாம். என்னன்னா ஏப்ரல் வேணாம், ரொம்ப கிட்ட இருக்கு. ஜூன் 1. ஜூன் 1 இல்ல, அதுவும் வேணாம். ஒரு ஏப்ரல்னே வச்சுக்கோம். மே. ஏன்னா நான் ரொம்ப பெருசா எழுதி போட்டேன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு குழம்பிடும். அதனாலதான் நான் வந்து சின்னதாவே எழுதி போடுறேன். மே 2001 என்ன தேதினா எனக்கு 15ஆம் தேதி. ஓகேவா? 15ஆம் தேதி நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியதை நான் பின்னாடி இப்படி வச்சுக்கிறேன். இதுதான் நான் ஐம் கோயிங் டு ஃபைண்ட். எனக்கு ஜனவரி 1 மண்டேன்றது எனக்கு தெரியும். 2001 மண்டேன்றது தெரியும். இப்போ ஜனவரி 1 இன்னும் கூட இதை ஷார்ட்டா எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, ஜனவரி மாசம் எத்தனை ஆட் டே இருக்கு? அதாவது மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள் இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? 28 + 3 எழுதலாம். கரெக்டா? 28 7 டிவைட் ஆடும் 3 ஆட் டே இருக்கு. பிப்ரவரி எத்தனை ஆட் டே இருக்கு? லீப் இயரா இருந்ததுன்னா ஒரு ஆட் டே இருக்கும். லீப் இயர் இல்லை அப்படின்னா எனக்கு 0 ஆட் டே இருக்கும். மார்ச் 3 ஆட் டே, ஏப்ரல் 2 ஆட் டே, மே 3 ஆட் டே, ஜூன் 2 ஆட் டே, ஜூலை 3 ஆட் டே, ஆகஸ்ட் 3 ஆட் டே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படியே மாறி மாறி வரும். 3 to 3. இதுதான் பாத்தீங்கன்னா ஆட் டே. ஓகேவா? இப்போ ஜனவரி 1 2001 மண்டே +3. +3 கிடையாது. இதுதான் பாத்தீங்கன்னா மண்டே. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா 15 மே 2001ன்றத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜனவரி 1ல எத்தனை ஆட் டே இருக்கு? 3 ஆட் டே இருக்கு. கரெக்டா? பிப்ரவரி 1ல எத்தனை ஆட் டே இருக்கு? 0 ஆட் டே, பிகாஸ் அது ஒரு நான் லீப் இயர். கரெக்டா? நெக்ஸ்ட் மார்ச்ல எவ்வளவு ஆட் டே இருக்கு? 3 ஆட் டே இருக்கு. ஏப்ரல்ல எத்தனை ஆட் டே இருக்கு? 2 ஆட் டே இருக்கு. ஏப்ரலும் நிறுத்திக்கணும், மே வந்து கூட்டிடக்கூடாது. பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒண்ணுத்துல தான் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் அதனால நான் முன்னாடி இதுல இருக்கிறத வந்து ஜனவரியோட ஆட் டேஸை நான் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன வருது? ஒரு 6, இது ஒரு 6 8 8 டேஸ்ன்றது வருது. அதை நான் 7 டிவைட் பண்றேன். 7 டிவைட் பண்ணா 1ன்றதுதான் ரிமைண்டர். அப்ப எனக்கு மண்டேக்கு +1 பண்ணா என்ன வரும்? டியூஸ்டேன்னு வரும். சரியா? அப்போ மே 1 2001 எனக்கு டியூஸ்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த டியூஸ்டேல இருந்து நான் எத்தனை ஆட் பண்ணா எனக்கு 15 கிடைக்கும்? 14 ஆட் பண்ணா கிடைக்குமா? 14 என்னது? 14 டிவைடட் பை 7 போட்டா என்ன வரும்? 0 ரிமைண்டரா? சோ எனக்கு மே 15 என்னது? 2001 ஒரு டியூஸ்டே தான். இந்த மெத்தட் வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும். அப்பதான் இதுதான் வந்து இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ணிருந்தேன்னா, இந்த ஜனவரி 1 இதெல்லாம் எழுதி போட்டிருந்தேன்ல, இதை நான் இன்னொரு ஸ்லைட்லயே நான் எழுதி போட்டுறேன். அதுல இருந்து நான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப எனக்கு ஜனவரி மாசம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 3 ஆட் டேஸ் இருக்குன்னு தெரியும். இது வந்து நான் லீப் இயர்னு வச்சிருப்போம். ஓகேவா? எனக்கு 0 ஆட் டேஸ். இஃப் லீப் இயரா இருந்தா 1 ஆட் டேஸ் இருக்கும். எதுலன்னா 1 ஆட் டே இருக்கும் பிப்ரவரியில. இதுல 3 ஆட் டே, இதுல 2 3 2 3. இது எவ்வளவு? 3 2 3 2 3. இதுதான் பாத்தீங்கன்னா ஆட் டேஸ். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 15 2001 அதே 2001 தான் எடுப்பேன். நான் ஒரே எக்ஸாம்பிள் தான் எடுப்பேன். 2001
மண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஜூலை மாசம் ஜூலை 15 2001 என்ன வரும் யோசிங்க. ஜான்ல பாத்தீங்கன்னா எத்தனை ஆர்டே இருக்கு? 3. இப்படி எண்ணிப்போம். ஜான்ல 3, பிப்ரவரியில 0, ஏன்னா வந்து அது ஒரு லீப் இயர் கிடையாது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? 7 7 மாத்தி நம்ம அதை அப்படியே கேன்சலும் பண்ணிடலாம். 2 5 7 எவ்வளவு வருது? 6ன்னு வருது. அதாவது மண்டேல இருந்து நான் +6 அப்படின்றத பண்ணணும். கரெக்டா? மண்டேல இருந்து +6 பண்ணலாம் ஆர் -1 பண்ணலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். கரெக்டா? அப்போ சண்டே. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனவரியில இருந்து ஜூலைக்கு மேல, அதாவது ஜூலை போனோம் அப்படின்னா ஒரு நான் லீப் இயர்ல -1 பண்ணா போதும். சொல்றது புரியுதா? ஜனவரி 1 அப்படின்னு இருக்கு, ஜூலை 1ன்னு இருக்கு. ஜனவரி 1 மண்டேன்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஜூலை 1 நான் லீப் இயரா இருந்ததுன்னா அது என்ன வரும்? மண்டேன்னு இருந்ததுன்னா சண்டே தான் வரும். இது டியூஸ்டேன்னு இருந்ததுன்னா இது மண்டேன்னு வரும். அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி வரும். சரியா? இது நான் லீப் இயருக்கு. இதுவே லீப் இயர் எடுத்துக்கலாமா? லீப் இயர் என்ன எடுத்துக்கலாம்? ஜனவரி 15 2000 ஒரு வெனஸ்டே இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜூலை 15 2000 இதுதான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? ஜான்ல எத்தனை ஹாட் டேஸ் இருக்கு? 3. பிப்ரவரியில எவ்வளவு இருக்கு? பிப்ரவரியில லீப் இயர்ல ஒரு ஹாட் டே. மார்ச்ல 3, ஏப்ரல்ல 2, மேல 3, ஜூன்ல 2. என்ன பண்ணிக்கலாம்? 7 மாத்தி எலிமினேட் பண்ணிக்கலாமா? எலிமினேட். ஸோ எனக்கு 0 கிடைக்குது. விச் மீன்ஸ் 0னா என்ன அர்த்தம்? இங்க வெனஸ்டேன்னு இருந்தா இங்கேயும் வெனஸ்டேவா தான் இருக்கும். இங்கேயும் வெனஸ்டேவா தான் இருக்கும். சரியா? இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, லீப் இயர்ல ஜனவரி மாசம் என்ன தேதி இருக்கோ, அதாவது ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்து ஒரு மண்டேவா இருந்ததுன்னா ஜூலை மாசமும் 1ஆம் தேதி அது மண்டேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இப்போ நான் ஒரு சம்மு போடுறேன். அதன் மூலியமா என்னதுன்னா இது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது இன்னும் கூட பெட்டரா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஜனவரி 1 2001 ஓகேவா? ஒரு அதே மண்டே தான். மண்டேன்னு எடுத்துக்கிறேன். விடமாட்டேன். இந்த எக்ஸாம்பிள் நான் விடமாட்டேன். மண்டேன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி 2001 என்ன தேதின்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம நார்மலா போனா என்ன பண்ணுவோம்? 3 0 3 2 3 2 இப்படி போயினே இருக்கும். கரெக்டா? இப்படி போட்டுனே போவோம். டைம் ஆயிடும். நான் போடுறேன். டைம் ஆகுதுன்ட்டு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஜனவரிக்கு வந்து 3 ஆட் டே, பிப்ரவரிக்கு வந்து 0 ஆட் டே, மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 2, மேக்கு 3. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த தேதி 31 வருதோ அதுல 3 ஆட் டே, 30 தேதி எது வருதோ அது 2 ஆட் டே. புரியுதா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். எது விட்டா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் தான் பண்ணோம். சாரி, ஆகஸ்ட் வந்து 3 வரும். ஆகஸ்ட் வரைக்கும் தான் பண்ணோம். செப்டம்பர் எண்ணிடக்கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். செப்டம்பர் எண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப நான் எல்லாத்தையுமே எண்றேன். எவ்வளவு வருது? 5ஆ மாத்திக்கலாமா? 1 2 5. அடுத்து 1 2 3 4. 4னா எவ்வளவு வரும்? 4 × 3 12. இப்ப நான் என்ன வந்துட்டேன்னா செப்டம்பர் 1 வந்துட்டேன். செப்டம்பர் 1 2001 வந்துட்டேன். இப்ப நான் +4 பண்ணணும். கரெக்டா? ஸோ +4 பண்ணனா எனக்கு என்ன வரும்? 16ன்றது கிடைக்கும். 16 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2ன்றது கிடைக்கும். விச் மீன்ஸ் மண்டேல இருந்து +2 பண்றேன். அப்ப என்ன வரும்? டியூஸ்டே, வெனஸ்டே தான் எனக்கு
செப்டம்பர் 5 2001. இப்போ நான் இதுவே கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கிறேன். நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரமா என்னென்னோ விளக்கணும் தெரியுமா, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு ஈஸியா இருக்குன்றத பாருங்க. அழிச்சுக்கிறேன். ஓகே, ஜனவரி 1 மண்டேவா? அப்போ ஜூலை 1 2001 என்னவா இருக்கும்? சண்டேவா இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருந்தேன், நான் லீப் இயர்ல ஜனவரியில இருந்து ஜனவரி என்ன டேவோ ஜூலை ஜூலை வந்து அந்த டே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மண்டேனா சண்டே. ஜூலையா? ஜூலைல எத்தனை ஆட் டே இருக்கு? 3. ஆகஸ்ட்ல எவ்வளவு இருக்கு? 3. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 6ன்றது கிடைக்குது. கரெக்டா? 6. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், செப்டம்பர் 1க்கு வந்துட்டேன். செப்டம்பர் 1ல இருந்து நான் 4 ஆட் பண்ணோம். அப்பதான் வந்து எனக்கு செப்டம்பர் 5ன்றது கிடைக்கும். ஸோ 6 + 4 எவ்வளவு வருது? 10ன்னு வருது. அப்போ 10ஆ? 10 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3. அப்போ சண்டேல இருந்து நான் 3 ஆட் பண்ணோம். எவ்வளவு வருது? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. வெனஸ்டே தான் பாத்தீங்கன்னா எனக்கு செப்டம்பர் 5 2001ல வந்து அந்த டே. ஓகே, நான் இப்போ கொஞ்ச நேரம் விளக்குனது வந்து எதுக்கு அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே வந்து ஒரு இந்த நாளுக்கு வந்து போட்டு பார்ப்போம். என்னது, ஒரு லீப் இயருக்கு போட்டு பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அலி 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 போதும் போதும். இப்ப என்ன எடுத்துக்கலாம்னா, அதே எடுத்துப்போம். ஜனவரி 1 வேண்டாம் இந்த தடவை. ஜனவரி 10 2000 ஒரு சண்டே. சும்மா எடுத்துக்கிறேன் சண்டே. ஆக்சுவலா சண்டேலாம் இருக்காது, சண்டே. நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு நவம்பர் 15 2000 என்ன டேன்றத கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஸ்டின்குள்ள வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியல. ஓகே, இப்போ 10 ஜனவரி 10ஆ? அப்போ ஜூலை 10 என்னவா இருக்கும்? ஜூலை 10 அதே சண்டேவா இருக்குமா? ஜூலைல இருந்து நான் ஆட் பண்றேன்னா, ஜூலை ஒரு 2, ஜூலை வந்து ஒரு 3 ஆட் டே. ஆகஸ்ட் ஒரு 3, செப்டம்பர் 2, அக்டோபர் 3. அக்டோபர் 3 நவம்பருக்கு முன்னாடி நிறுத்திக்கணும். கரெக்டா? நவம்பருக்கு முன்னாடி நிறுத்திக்கணும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 9 11. கரெக்டா? ஸோ 11 எனக்கு என்னது, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா நவம்பர் 10 2000க்கு வந்துட்டேன். 11 ஆட் பண்ணி. இப்ப நான் இங்க இருந்து ஒரு +5 பண்ணாதான் எனக்கு நவம்பர் 15 கிடைக்கும். ஸோ +5 எவ்வளவு வருது? 16ன்னு வருது. 16 7ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 2. 2 தான் வந்து என்னது, 2 ஆட் பண்ணும். ஸோ சண்டேல இருந்து நான் 2 ஆட் பண்ணா என்ன வருது? மண்டே, டியூஸ்டே. டியூஸ்டே தான் என்னது? 15 நவம்பர் 2000. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இயருக்கு வந்து தாவ போறோம். அது இயர் சேஞ்சஸ். எல்லாமே இப்ப சேஞ்ச் ஆக போகுது. மந்த் சேஞ்ச் ஆகுது, இயர் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. சரி, ஜனவரி 1 2001 மண்டேன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1 2001 மண்டேன்னு வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஜனவரி 1 2006 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். என்னன்றத கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு மாசத்துக்கு ஆட் டேன்றது என்ன சொல்லியிருந்தேன்? 30 நாள் இருந்ததுன்னா 2 ஆட் டே வரும்னு சொல்லியிருந்தேன். 31 வரும்னா என்ன, எத்தனை ஆட் டே இருக்கும்? 3 ஆட் டேன்னு சொல்லியிருந்தேன். இது மந்த்துக்கு. கரெக்டா? இது மந்த்துக்கு. இயருக்கு எத்தனை ஆட் டே வரும்? இயருக்கு 365 டேஸ் ஒன்னு இருக்கு. இது நான் லீப் இயர். லீப் இயர்ல என்ன இருக்கு? 366 டேஸ்ன்றது இருக்கு. கரெக்டா? சோ 365 டேஸுக்கு எத்தனை ஆட் டேஸ் வரும்? டிவைட் பண்ணி பாருங்க 7ஆல. 365 டிவைடட் பை 7 அப்படின்னு பண்ணோம்னா 32, 45, 42. என்னடா இது அதிகமா வருது? சரி 35, 32 கிடையாது. 35, 1, 15, 14, 1. ஒரு ஆட் டே வருது. அப்போ லீப் இயருக்கு எத்தனை ஆட் டே வரும்? 2 ஆட் டே வருமா?
ஓகே. இப்போ நம்ம ஒரு இயர்ல இருந்து இன்னொரு இயருக்கு தாவும் போது முக்கியமா நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நடுவுல எத்தனை லீப் இயர் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நடுவுல எத்தனை லீப் இயர், நம்ம ஸ்டார்ட் பண்ற இயர் வந்து ஒரு லீப் இயரா அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ற இயர் ஒரு லீப் இயரா கிடையாது. அப்ப லீப் இயர் இல்லாததுக்கு எத்தனை ஆட் டே வரும்? ஒரு ஆட் டே. ஒரு ஆட் டே. 2002 வந்து ஒரு இதுவா லீப் இயரா கிடையாது. ஒரே ஒரு ஆட் டே தான் வரும். 2003 ஒரு லீப் இயரா இல்ல. ஒரே ஒரு ஆட் டே தான் வரும். 2004 ஒரு லீப் இயரா? 4ஆல் டிவைட் ஆகுது. கண்டிப்பா அது ஒரு லீப் இயர். 4ஆல டிவைட் ஆகிற அந்த லீப் இயர் எத்தனை ஆட் டே கொண்டு இருக்கும்? 2 ஆட் டே கொண்டு இருக்கும். ஸோ 2005 ஒரு லீப் இயரா? கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆட் டே. இப்ப எல்லாத்தையுமே கூட்டுங்க, எவ்வளவு வருது? 3 3 5 6. ஸோ 6. அப்போ 2001ல இருந்து 2006க்கு நான் +6 பண்ணாலே போதும். அது +6 பண்ணாலே போதும். விச் மீன்ஸ் -1 பண்ணா போதும் சண்டே. அது சண்டே. ரைட். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இப்படி நம்ம ஈஸியா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்ப நான் எழுதுறேன். ஜனவரி 1 2000 ஒரு மண்டே. ஜனவரி 10 2010 என்ன டே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? எத்தனை லீப் இயர் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நான் என்ன பண்றேன், இன்னும் கூட இந்த மெத்தடை வந்து கண்டென்ஸ் பண்றேன். 2000ல இருந்து 2010க்கு போறதுக்கு நான் எத்தனை வருஷத்தை ஆட் பண்ணோம்? 10 வருஷத்தை ஆட் பண்ணுமா? கரெக்டா இல்லையா? 10 வருஷத்தை ஆட் பண்ணோம். இந்த நடுவுல இருக்கக்கூடிய 10 வருஷத்துல எத்தனை லீப் இயர் வருது? 2004 ஒரு லீப் இயர், 2008 ஒரு லீப் இயர், மொத்தம் 2 லீப் இயர் வருது. லீப் இயருக்கு நம்ம என்ன பண்ணோம்? 2ன்றதை ஆட் பண்ணோம். பிரச்சனை என்னன்னா, இங்க ஆல்ரெடி ஒன்னு ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 2னா என்ன அர்த்தம்? +1 தானே அர்த்தம். ஆல்ரெடி வந்து +1 இங்க ஆட் பண்ணிட்டோம். நான் அப்ப என்ன பண்ணோம்? இதுக்கு ஒரு +1, இதுக்கு ஒரு +1, மொத்தம் +2 ஆட் பண்ணாலே போதும். விச் மீன்ஸ் நான் இங்க இருந்து ஒரு 12 ஆட் பண்ணா எனக்கு ஜனவரி 10 2010ன்றது கிடைச்சிரும். 7ஆல் டிவைட் பண்றேனே, 7ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு 5ன்னு கிடைக்கும். 5னா என்ன அர்த்தம்? -2ன்னு அர்த்தம். ஸோ மண்டேல இருந்து -2 பண்ணா என்ன வரும்? சாட்டர்டே தான் எனக்கு ஜனவரி 10 2010ஓட டே. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு சம் போடலாம் கிளியர் பண்ணிடுறதுக்கு. ஜனவரி 20 2004. ஓகே. பிப்ரவரி 10 2000. 2000ன்றான். 2028. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கண்டுபிடிக்க போறேன். இது வந்து என்ன டேன்னு வச்சுக்கலாம்னா சண்டேன்னு வச்சுப்போம். சண்டேன்னு வச்சுப்போம். இது என்ன டேன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஓகே. இப்போ ஜனவரி மாசம், இங்க பிப்ரவரி மாசம்ன்றது இருக்கு. கரெக்டா? சோ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா 2004 இருக்குல்ல, ஜனவரி 20 2028 வர்றதுக்கு எத்தனைய நான் ஆட் பண்ணோம்? எத்தனைய ஆட் பண்ணோம் பாருங்க. 24 ஆட் பண்ணுமா? 24 ஆட் பண்ணும். நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னது? நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு லீப் இயர் தான். சரியா? சோ 24 சாரி 2028 2004ல இருந்து 2028ல எத்தனை லீப் இயர் இருக்கு? 2004 ஒரு லீப் இயர், 2008 ஒரு லீப் இயர், 2012 ஒரு லீப் இயர், 2016 ஒரு லீப் இயர், 2020 ஒரு லீப் இயர், 2024 ஒரு லீப் இயர். மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 6 லீப் இயர் வருது. ஸோ +6 எவ்வளோ? 30 டிவைட் பண்ணா என்ன வரும்? 30 டிவைடட் பை 7 2ன்றது கிடைக்கும். ஸோ +2 பண்ணும். ஸோ இதுல +2 பண்ணோம். சண்டேல இருந்து ஓகே, சண்டேல இருந்து +2 அப்படின்றத பண்ணும். இப்போ இங்க என்ன இருக்கு? ஜனவரி 20 இருக்கா? ஜனவரி 20ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா பிப்ரவரி 1க்கு எடுத்துட்டு வர போறேன். என்ன எடுத்துட்டு வர போறேன்? பிப்ரவரி 1க்கு எடுத்துட்டு வர போறேன். அப்ப எனக்கு எத்தனை நாளை நான் ஆட் பண்ணோம்? ஜனவரி 1ல இருந்து பிப்ரவரி 1க்கு 20ல இருந்து பிப்ரவரி 1க்கு எடுத்துட்டு வரணும்னா
நான் ஒரு 11 நாள் ஆட் பண்ணுமா? கரெக்டா? ஏன்னா வந்து 21, 22, 23 அப்படியே போய் 11 நாளை வந்து நான் ஆட் பண்ற மாதிரி வரும். 11 நாளா? 12 நாள் ஆட் பண்ற மாதிரி வரும். கரெக்டா? பிகாஸ் இப்ப நான் இதுல ஜனவரி 31 போட்டா தானே அது கரெக்டா வரும். ஜனவரி 31 இதுல இருந்து 11 ஆட் பண்ணா எனக்கு ஜனவரி 31 வரும். ஃபெப் 1 வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா +1 பண்றேன். ஸோ 12 நாள் ஆட் பண்றோம். 20ல இருந்து நான் ஒரு 12 நாள் ஆட் பண்றேன். இப்போ பிப்ரவரி 1ல இருந்து பிப்ரவரி 10 வரத்துக்கு நான் எத்தனை ஆட் பண்ணோம்? 9 நாள் ஆட் பண்ணோமா? ஸோ 9 எல்லாத்தையும் 7ஆல் டிவைட் பண்ணிப்போம். 7ஆல் டிவைட் பண்ணா இது ஒரு 5, 7ஆல் டிவைட் பண்ணா இது ஒரு 2. 5 + 2 என்ன வரும்? 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணா அது ரிமைண்டர் 0வா மாறிடும். இது 2. ஸோ சண்டேல இருந்து நான் 2 ஆட் பண்ணோம். மண்டே, டியூஸ்டே. டியூஸ்டே தான் என்னது? பிப்ரவரி 10, 2028. என்ன சார் இது ஃபார்முலா விட இது கஷ்டமா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் போடும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதை காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கும். எப்படி என்ன ஏது அப்ரோச் பண்றதுன்றதை பார்ப்போம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் தான் சார். எனக்கு வந்து கம்பேரிசனே கொடுக்காம ஜஸ்ட் பிப்ரவரி 9, 2005 என்னடே இந்த மாதிரி கேட்டானா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஆல்ரெடி நான் மந்திரம் மாதிரி ஓதிருப்பேன். ஜனவரி 1, 2001 என்னடே மண்டேன்னு. ஓகேவா? இதை வச்சு கம்பேர் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தலாம். 15th August 2006 is a Tuesday. Then what will the day of the week Feb 19, 2012? ஆகஸ்ட் 15 2006 வந்து ஒரு டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா 19 Feb 2012 என்ன டேன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்ப நான் 6ல இருந்து 2012 போயிட்டோம்னா அது ஆகஸ்ட் மாசம் பின்னாடி போயிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 15 ஆகஸ்ட் 2011 என்ன டேன்றத முதல்ல கண்டுபிடிக்கிறேன். என்ன டே வரும்? +5. ஏன்னா வந்து 5 கூட்டினாதான் 11 வரும். நடுவில் எத்தனை ஆட் டேஸ் இது இருக்கு? லீப் இயர் இருக்கு. ஒரே ஒரு லீப் இயர் இருக்கு. ஸோ டியூஸ்டேல இருந்து நான் என்ன பண்ணேன்னா 5 + 1. அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்? இங்க வந்து ஆகஸ்ட் 19க்கு எடுத்துட்டு வந்துடுறேன்னா ஆகஸ்ட் 19 எடுத்துட்டு வரதுக்கு ஒரு 4 வந்து பண்ணணும். அதை நான் வந்து 4 பண்ணிட்டேன். 19 ஆகஸ்ட் 19 2011 இருந்து 19 பிப்ரவரி 2012 நான் இப்ப எடுத்துட்டு வரணும். சரியா? எப்படி எடுத்துட்டு வரலாம்? ஆகஸ்ட்ல மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 3 ஆட் டேஸ் இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஜனவரியில எத்தனை இருக்கு? ஜனவரியில வந்து ஒரு 3. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பிப்ரவரி 19, 2012 இருக்கக்கூடிய அந்த டேன்றது கிடைச்சிரும். செக் பண்ணி பார்த்துலாமா? நானும் முதல் தடவை தாங்க போடுறேன். ஸோ இதுல ஒரு 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2, 2க்கு ஒரு 3. அடுத்து என்ன வரும்? அடுத்து பாத்தீங்கன்னா 9 ஆட் பண்ணிப்போம். 13, 14 கேன்சல் ஆயிடும். ஸோ +5 +5ங்க. இதுல இருந்து +5னால 1 தான். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? -2ன்றதுனால 1 தான். கரெக்டா? டியூஸ்டேக்கு முன்னாடி நாள் என்ன? மண்டே. மண்டேக்கு முன்னாடி நாள் என்ன? சண்டே. ஆன்சர் சண்டே. அதாவது என்ன பண்றோம்? டியூஸ்டேல இருந்து -2 -1 பண்ணா மண்டே, -2 பண்ணா சண்டே. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஈஸியா இருக்கா? இன்னும் கூட வந்து இத இன்னும் ஷார்ட்டா போடலாம். நான் உங்களுக்கு முதல் சம்மன்றதுனால கொஞ்சம் எலாபரேட்டா போட ட்ரை பண்ணேன். ஜனவரி 1, 2020 வந்து ஒரு வெனஸ்டேவா இருந்தா ஜனவரி 1, 2021 வந்து என்ன டேவா இருக்கு? இதுதான் கேட்குறேன். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இது பேப்பர் பேனா இல்லாமலே சால்வ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இப்போ ஜனவரி 1, 2020
2020ன்றது ஒரு லீப் இயரா? லீப் இயர் இல்லையா? கண்டிப்பா ஒரு லீப் இயர். அப்ப எனக்கு என்ன வரும்? +2ன்றது வருமா? ஸோ வெனஸ்டேல இருந்து +2 பண்ணா என்ன வரும்? Thursday, Friday, ஆன்சர் Friday. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இதுதான் நான் இன்னும் கொஞ்சம் இதுவா சொல்றேன். ஜனவரி 1, 2020 ஒரு வெனஸ்டேவா இருந்ததுன்னா ஜனவரி 1, 2021 என்ன டேவா இருக்கும் அப்படின்றதான் கேக்குறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க இருக்கக்கூடியது ஒரு லீப் இயரான்றது முதல்ல பார்க்கணும். அதையும் அந்த லீப் இயர்ல கணக்கு எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகும்? +2 வருமா? லீப் இயருக்கு வந்து நான் என்ன பண்ணிருந்தேன், லீப் இயருக்கு வந்து ஆட் டேஸ் வந்து +2, அதனால இங்க +2ன்றத போட்டுக்கிறேன். எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. நீங்க இதை மனப்பாடம் பண்றதுனாலும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை நார்மலாவே போட்டுடலாம். ஒரு நான் லீப் இயர் இருக்கு, ஓகேவா? ஸோ 2001ல இருந்து 2002க்கு போறீங்க அப்படின்னா +1 பண்ணா போதும். இதுவே 2004 லீப் இயர்ல இருந்து 2005க்கு போனோம் அப்படின்னா +2 பண்ணணும். ஓகேவா? 2004ல இருந்து சரி 2004 2003ல இருந்து 2004க்கு போறதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கும் +1 பண்ணா போதும். அதாவது நான் லீப் இயர் டு லீப் இயர், நான் லீப் இயர் டு லீப் இயர், அப்புறம் வந்து இது என்னது, நான் லீப் இயர் டு நான் லீப் இயர், இது நான் லீப் இயர் டு லீப் இயர். லீப் இயர் டு லீப் இயர் போனா என்ன ஆகும்? லீப் இயர் டு லீப் இயர் 2004ல இருந்து 2008க்கு போறீங்க அப்படின்னா இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். இதுல ஒரு 2 இருக்கா, 2005ல ஒரு 1, 2006ல ஒரு 1, 2007ல ஒரு 1. ஸோ என்ன ஆகுது? 1 2 3 5 +5. ஓகேவா? இதுதான் வந்து நான் சொல்ல நினைச்சேன். அடுத்த சம்பவம். 9th March 2007 was Friday. 13 மார்ச் 2012 என்ன டே அப்படின்றத கேக்குறாங்க. சரியா? என்ன பண்ணிக்கலாம்? 9 மார்ச் 2007 எனக்கு என்னது? ஃப்ரைடே. எனக்கு 13 மார்ச் தான் கேக்குறாங்க. நான் 9 மார்ச் 2012 என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளவு ஆட் பண்ணோம்? 5 ஆட் பண்ணோம். நடுவில் ஏதாவது லீப் இயர் இருக்கா? எஸ், ஒரு லீப் இயர் இருக்கு, +1. என்னடா இவன் +5ன்னு போட்டுட்டு 1 ஆட் பண்றானே அப்படின்னு நீங்க வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க. 2007, 2008, 2009, 2010, 2011, 2012 எடுத்துக்க தேவையில்ல. 1 2 3 4 5. ஓகேவா? 1 1 + 1 1 1, இது என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் நல்லா பாருங்க. இங்க இருந்து இது போறதுக்கு +5, +5 வந்து முதல்ல கவுண்ட் பண்ணிக்கணும். எத்தனை லீப் இயர் இருக்கு? ஒரே ஒரு லீப் இயர் 2008 தான் இருக்கு. ஒரு லீப் இயர் +1. சப்போஸ் 2013 நான் கண்டுபிடிக்கிறேன்றதுக்காக 2012 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுவும் ஒரு லீப் இயர். 2 லீப் இயர் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், 6 + 2ன்னு போட்டுருவேன். அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன், வேற எதுவும் இல்லை. 5 + 1 6. அப்ப நான் என்ன பண்றேன், ஃப்ரைடேல இருந்து +6 ஆட் பண்ணா எனக்கு போதும் மார்ச் 9 2012க்கு வரதுக்கு. இப்ப மார்ச் 9ல இருந்து மார்ச் 13க்கு வரதுக்கு நான் எத்தனை ஆட் பண்ணோம்? 4 ஆட் பண்ணுமா? 4 ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 4 எவ்வளோ? 10. 10 ÷ 3 எவ்வளோ? 10 ÷ 7 ரிமைண்டர் எவ்வளோ வருது? 3ன்றது வருது. ஸோ ஃப்ரைடேல இருந்து நான் 3 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மார்ச் 13 2012 கிடைக்கும். சாட்டர்டே, சண்டே, இருங்க ஒரு நிமிஷம், ஏதாவது தப்பா போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்களேன், செம்மையா இருக்கு. இப்போ 9 மார்ச் 2012ன்றத நான் வெறுமனே இப்படி கண்டுபிடிச்சேன்னா 6 மேட்ரு என்னன்னா, இது என்ன, இது ஒரு லீப் இயர் கரெக்டா? இது ஒரு லீப் இயர். மார்ச்சை தாண்டிட்டேன், அதாவது ஃபெப்பை தாண்டிட்டேன். ஃபெப்ல ஒரு 29 நாள் இருக்குமா, அதாவது ஒரு ஆட் டே. அந்த ஒரு ஆட் டே வந்து நான் தாண்டிட்டேன், ஆனா இந்த ஒரு ஆட் டே நான் ஆட் பண்ணாம விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இங்க சொல்லியிருந்தேன்ல,
இது கரெக்ட் தான். இந்த லீப் இயர் இருக்குல்ல, இது பிப்ரவரி 28க்கு முன்னாடி இருந்ததுன்னா, இதுவே இந்த 2004 பிப்ரவரி 28க்கு தாண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தாண்டி இருந்ததுன்னா இங்க +1 பண்ணிக்கணும். அதுதான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்கு. இது பிப்ரவரி 28 தாண்டி இருக்கா? எஸ் தாண்டி இருக்கு. அப்ப அடிஷனலா ஒரு +1 பண்ணிக்கோங்க. ஸோ +1 அப்படி +1 பண்ணிருக்கோம். அப்பனா ஃப்ரைடே பிளஸ் இது ஒரு 6 7 9ல இருந்து 13க்கு போறதுக்கு 4 ஆட் பண்ணோம். 4 அப்ப 7 அடிச்சிடலாமா? ஆட் பண்ணனா வந்து ஆட் பண்ணி கரெக்ட் 7ஆல் தான் டிவைட் பண்ண போறோம். ரிமைண்டர் தான் எடுக்க போறோம். ஸோ 7 வந்து கேன்சல் பண்ணிடலாம். 4 ஃப்ரைடேல இருந்து 4 ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 2 3 4 போட்டுக்கோங்க. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. டியூஸ்டே தான் என்னோட ஆன்சர். என்னது? டியூஸ்டே தான் என்னோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். CHSL 2024ல கேட்கப்பட்ட எல்லா கேலண்டர் சம்மும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துடலாம் அடுத்த வீடியோல. ரைட், நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுவோம். 7th day of a month is 3 days earlier than Friday. Then what day will it be the 20th day of the month? ஓகே, இந்த கான்செப்ட் வந்து நான் சொல்லி தரல போல. ஓகே, if 7th day of a month, 7th day of a month, ஏதோ ஒரு மந்த் இருக்கு. மந்த்ல 7th day, அதாவது 7ஆம் தேதி, 7ஆம் தேதி ஒன்று இருக்கு. is 3 days earlier than Friday. 3 days earlier than Fridayனா என்ன அர்த்தம்? ஃப்ரைடேக்கு ஒரு 3 நாள் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ ஃப்ரைடேல இருந்து -3 பண்ணா எனக்கு என்ன வரும்? -3 பண்ணா என்ன வரும்? ஃப்ரைடேனா இது ஒரு தேர்ஸ்டே, வெனஸ்டே, இது ஒரு டியூஸ்டேன்னு வரும். கரெக்டா? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே. ஓகே, டியூஸ்டேன்னு வரும். அப்போ அது என்னது? ஒரு டியூஸ்டே. 20ஆம் தேதி என்ன டே அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இதுல இருந்து நான் 13 ஆட் பண்ணாதான் எனக்கு 20 கிடைக்கும். கரெக்டா? அந்த 20ஆம் தேதி என்ன டே அப்படின்றத கேட்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? 13 7ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? எனக்கு ரிமைண்டர்ன்றது 6ன்னு கிடைக்கும். 6ஐ எப்படி எழுதலாம்? -1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ டியூஸ்டேல இருந்து -1 பண்ணா எனக்கு என்ன வரும்? மண்டேன்னு வரும். ஆன்சர் என்ன? மண்டே. சி, நான் வந்து கான்செப்ட் சொல்லி தரல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொல்லி தந்த கான்செப்ட் வச்சு இப்ப என்ன பண்ணிடலாம்? இதை நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இந்த ஒரு சம் மட்டும் பார்த்துட்டு, இந்த ஒரு சம் வேண்டாம், நம்ம இந்த சம்மோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். எஸ், நம்ம இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சம்லாம் நான் அடுத்த பார்ட்ல போறேன். செஷன் வந்து பிடிச்சிருந்தது, புதுசா ஏதாவது கத்துக்கினீங்க அப்படின்னா செஷனை வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைம்ல வந்து கான்செப்ட்லாம் வந்து இறக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க, செஷன் ரன் பண்ணிக்கலாம். ரொம்ப வளர்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ.